தமிழ் மக்களுக்கு வணக்கம். பன்னீர்செல்வம் குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு காணொளி போட்டிருந்தேன். முந்தாநேத்திக்கு காணொளி போட்டிருந்தேன். அதில கடினமான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பன்னீர்செல்வம் தரப்பு நபர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு, "எப்படிங்க எங்க ஐயாவ இப்படிலாம் பேசுவீங்க நீங்க?" அப்படின்லாம் கேட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான். என்னன்னா, நான் எதிர்ப்பு அப்படின்னா, அது முழு எதிர்ப்பு. ஆதரவு அப்படின்னா, அது முழு ஆதரவு. அதில இந்த நடுவுல அப்படின்லாம் நான் எடுக்க மாட்டேன். இந்த ஸ்டாண்ட்லாம் நான் எடுக்க மாட்டேன். அப்ப எதிர்ப்பு என்று வரும்பொழுது, முழுமையா ஏத்துற வேண்டியது தான். "நீ பண்ணது தப்பு. நீ பண்றது எல்லாமே தப்பு. ஆரம்பத்திலேயும் தப்பு பண்ற." அப்படின்றத சொல்றதுல எனக்கு எந்த இதுவும் தயக்கமும் இருக்க போறது இல்லையே. இதில சில நெருடல்களும் உண்டு. நெருடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செங்கோட்டையன், "என்னை அதிகம் பேச வைக்காதீர்கள். என்னை அப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள்லாம்" கொஞ்சம் சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறது இந்த பாஜக, அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கு முன்னர், அந்த கூட்டணி படுத்தப்படுவதற்கு முன்னர். அப்போ வாடா போடான்னு பேசிட்டேன். கன்னாபின்னான்னு பேசிட்டேன். இதில் என்னன்னா, அதுக்கப்புறம் கூட்டணி உறுதியாயிடுச்சு. கூட்டணி உறுதியானதுக்கப்புறம் செயற்குழு கூட்டம் நடக்குது. எங்க தலைமை கழகத்தில் செயற்குழு கூட்டம் நடக்குது. மூத்த தலைவர்கள் எல்லாரும் வராங்க. நான் அங்கே போகிறேன். எதேர்ச்சியா. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? நான் ஏன் அங்கே போகணும்? ஆனாலும் போகலாம் அப்படின்னு நான் போகிறேன். அங்கே போனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்க, இவர் பொதுச்செயலாளருடைய அறையிலேருந்து வெளில வராங்க. யார் அப்படின்னா, முதல்ல சி.வி. சண்முகம் அண்ணன் வராரு. "எங்க நீங்கள் எங்கே இங்கே? என்ன பண்ணுறீங்க இங்கே?" அப்படின்னாரு. அதாவதுன்னா, "உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இதுக்கு வந்திருக்க? பிரச்சனை தானே வருவே, இதெல்லாம் ஏன் வந்திருக்க?" அப்படின்ட்டு. "இல்லை இல்லை, சும்மா வந்தேன்." "அப்படியா? சரி சரி" அப்படின்னு போயிட்டார். உடனே இவர் எஸ்பி வேலுமணி அண்ணன் வராரு. அவர் பார்த்துட்டு, "கிஷோர்சாமி என்ன பண்ணுறீங்க இங்கே? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு?" "எதுவும் இல்லை சார்" அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கேபி முனுசாமி அண்ணன் வராரு. அவர் முதல் முறையே என்னை பார்க்குறாரு. உடனே, "யோ வீரய்யா நீ" அப்படின்றாரு. உடனே, "நன்றிண்ணே, எல்லாம் உங்கள்கிட்டன்னு கற்றுக்கிட்டு தானே" அப்படின்னு சொல்கிறேன். "சரியா சரியான்றார்." பின்னாடி செங்கோட்டையன் நின்றுட்டுருக்காரு. அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால் தான் செங்கோட்டையனை வண்டையாக திட்டியிருக்கேன். கண்ணா பின்னான்னு பேசியிருக்கேன். அப்போ எனக்கும் நெருடல், அவருக்கும் நெருடல். அவரும் என்ன பார்க்குறாரு, மேலே கீழயும் பார்க்குறாரு. அவருக்கும் நெருடல், எனக்கும் நெருடல். ஆனால் தவிர்க்க முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் இயக்கம் முக்கியம். அந்த இயக்கத்திற்காக ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்துவிட்ட பின்னர் அதற்கு முழுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய முழுமையாக அதுக்கு கொடுத்துடணும். மற்ற எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ பன்னீர்செல்வத்துக்கு வருவோம். பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே தப்பு தானே. நீ யோசிச்சு பாருங்க. பன்னீர்செல்வம்ங்கிற நபர் ஒரு தலைவர் மெட்டீரியலா என்றால் ஆரம்பத்திலேருந்தே இல்லையே, லீடர் மெட்டீரியலே இல்லையே. உனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. நான் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களையும் சொல்கிறேன். நீங்களும் ரத்தத்தின் ரத்தங்கள் தான். நீங்களும் இரட்டை இலையுடைய குழந்தைகள் தான். அப்படின்னும் பொழுது உங்களை நான் பிரித்து பார்க்கல. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் தலைவர் செய்திருக்கின்ற வேலையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இவர் தலைவரா முதல்ல? ஜனவரி 17 நான் இப்பவும் சொல்கிறேன், பசுமையாக நினைவு இருக்கிறது. ஜனவரி 17, 2017 ராமவரம் தோட்டத்தில் தலைவருடைய நூற்றாண்டு துவக்க விழா. அப்படின்னும்போது அவங்களுடைய வளர்ப்பு மகள் சுதா மேடம் அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். அவங்களே ஊர்ஜிதப்படுத்தி, "ஆமாம், கிஷோர்சாமி சொன்னது உண்மை" என்று அவரும் சொல்வார். அவங்கள்ட்ட பேசும்போது சொல்கிறேன், தலைவருடைய நூற்றாண்டு விழா என்னும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அன்றைக்கு 2017 ஜனவரி, நம்முடைய பொதுச்செயலாளர், இடைக்கால பொதுச்செயலாளராக திருமதி சசிகலா, இவங்க 2 பேரும் அழைக்கப்படணும். அதுவும் முக்கியமாக தலைவர் முதல்ல பொதுச்செயலாளர், அப்புறம் தான் முதலமைச்சர். அப்படின்னும் பொழுது பொதுச்செயலாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் அவங்கள அழைக்கணும். அப்படின்னும் பொழுது 2 பேரையும் அழைக்கிறாங்க, கூப்பிட்றாங்க. நான் அங்கே இருக்கேன் ராமவரம் தோட்டத்தில். நான் பார்க்குறேன், தலைவருடைய சிலைக்கு பக்கத்தில் இவங்க வராங்க. திருமதி சசிகலா வருவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னரே பன்னீர்செல்வம் வந்துடுறாரு. அவர் அங்கே தம்பிதுரை அண்ணன் கையை பிடிச்சி கூட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் பார்க்குறேன். சரியா? நம்ப மாட்டீங்க, திருமதி சசிகலா அவர்களை விட அதிகமாக தொண்டர்களுடைய ஆரவாரமும் கோஷமும் பன்னீர்செல்வத்திற்கு தான் இருந்தது. அப்போ அந்த ஜல்லிக்கட்டு முடிந்த அந்த 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 ஜல்லிக்கட்டு சமயம்னு வச்சுப்போமே, பன்னீர்செல்வத்துடைய பெயர் உச்சாணி கொம்பில் இருந்தது. நீ அதை தக்க வச்சுக்கல, அது ஓம் பிரச்சனை. அது எப்படி ஏன் பிரச்சனையாகும்?
அது எப்படி நம்மளுடைய பிரச்சனையாகும்? ஒரு தலைவர் தன்னை தலைவர் என்று அறிமுகப்படுத்திக்கணும். தன்னை தலைவர் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தணும். நீ அதை செய்யவே இல்லையே, எந்த காலத்தையும் செய்யலையே. எப்பவுமே ஒரு தலைவர் தன்னுடைய வீக்னஸை காட்டிக்கொள்ளவே கூடாது. நான் குருமூர்த்தி அவர்களிடம், இந்த தினைக்கும் குருமூர்த்தி என்னுடைய குடும்ப நண்பர், இருந்தாலும் சொல்கிறேன், ஆயிற்று குருமூர்த்தியிடம் சென்றேன். அவர் ஒரு ஆலோசனை வழங்கினார். அப்புறம் காப்பந்து முதலமைச்சர், காப்பந்தாக இருந்தாலும் முதலமைச்சர் தானே. முதலமைச்சராக இருந்து உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது? அந்த சமயத்தில் நீ போய் அங்கே நிற்கிற, எங்கே அம்மா சமாதியில் நின்றுக்கிட்டு ஜெயதீபாக்காக 45 நிமிஷம் காத்திருக்க. இதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள்? என்ன கொடுக்குறாங்கன்னா, அம்மாவுடைய குடும்பமாக எடுத்துகிட்டு போட்டோம், ஸோ வாட், நீயாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு தலைவருடைய மனைவி தான் ஜானகி அம்மையார், அதுக்காக அம்மா விட்டு கொடுத்துட்டாங்களா ஜானகி அம்மையாருக்கு? என்ன பைத்தியக்காரத்தனம்! தலைவர் இறந்து அடுத்த நாள், அவர் அடக்கம் செய்யப்பட்டு அடுத்த நாள் அவங்க போயஸ் கார்டனில் அவங்க அந்த இதில் தோன்றி, பால்கனியில் தோன்றி அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லலையா? இல்லை தலைவருடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? இத்தனைக்கும் ஜானகி அம்மா அணி தான் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜானகி அம்மா அணியெல்லாம் கிடையாது. இப்போ நீராடை நிர்மலா அவர்களுக்கு நீ பூத் ஏஜெண்ட்டாக இருந்த, அவ்வளோதான் உன்னுடைய கிரேட், சரியா? சரி, அதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். உனக்கு வாய்ப்பு அதிகமாக வழங்கப்பட்டது, யாருக்கும் வழங்கப்படாத வாய்ப்புகள் உனக்கு வழங்கப்பட்டது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ பயன்படுத்திக்கிட்டியா? இதை பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களே அசை போராட்டம். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எல்லாரையும் நம்பினார், அவர் எல்லாரும் நம்பினார்னா அது அவர் பிரச்சனை, நம்ம பிரச்சனையா? ஏன் பிரச்சனையா? தமிழக மக்களுடைய பிரச்சனையா? அல்லது தமிழக மக்களுக்காக நம்பினாரா? இது எதுவுமே கிடையாது. உன்னையார் நம்ப சொன்னது, உன்னையார் குருமூர்த்தியை நம்ப சொன்னது, உன்னையார் அமித்ஷாவை நம்ப சொன்னது, தீபாவிலிருந்து ஆரம்பித்து 3 ஆண்டுகள் அரசியலுக்குள் நுழைந்து இருக்கக்கூடிய ஒரு கத்துக்குட்டிய அரசியல்வாதியான அண்ணாமலை அண்ணன், இதையெல்லாம் உன்னையார் சொல்ல சொன்னது. உன்னுடைய தரத்தை, உன்னுடைய தகுதியை நீ இறக்கி கொண்டாய். உரிமையில் பேசுகிறீங்களே, எனக்கு கூட விருப்பம் இல்லைங்க, 74 வயது ஆயிடுச்சு அவருக்கு, அவரை உரிமையில் பேச வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளுறீங்க. அடுத்து ஸ்டாலினை சென்று அவர் விசாரித்தது நலம் விசாரித்தது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில். என்னையா மனிதாபிமானம்? அது மனிதர்களுக்கு தான் காட்டணும். இவங்கெல்லாம் மனிதர்களை கேட்டால், ஸ்டாலின் இவருடைய மனைவி தவறிவிட்ட பொழுது ஸ்டாலின் விசாரித்தார். ஸ்டாலின் திறந்த வீட்டிலலாம் நுழைவான். இதுக்காக நீ ஸ்டாலின் வீட்டுக்குள்ள நுழைவியா? இது ஏற்றுப்போமா? எந்த அதிமுககாரன் ஏற்றுப்பான் இதை? சரி, முத்துவோடைய இறப்பிற்காக துக்கம் விசாரிக்கத்தான் சென்றார். சரி, அதுக்கு எதுக்கு பழக்கூடையை தூக்கிட்டு போகிற? எவனாவது துக்கம் விசாரிக்க பழக்கூடையை தூக்கிட்டு போவானா? முழுக்க நன்றாக தெரியும் நீ போனது அரசியல் ஆதாயத்திற்காக. இதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. இதில் ஒரு மண்டல தலைவர் கால் பண்ணுறாரு, என்னங்க எங்கள் அண்ணனை பற்றி இப்படி பேசிட்டீங்க, எங்கள் ஐயாவை பற்றி. உங்கள் ஐயா கொய்யா எல்லாம் எப்போ மரியாதை கொடுக்கப்படும் என்றால், இந்த கட்சி காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தான் மரியாதை கொடுக்கப்படும். அதுக்கு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏன் துரைமுருகனுக்கு உங்கள் எடப்பாடி பழனிசாமி ஃபோன் போட்டு சொல்லலையா, கருணாநிதி நீங்கள் அடக்கம் செய்கிறதுக்கு இடம் கொடுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் என் கட்சிக்காரன் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னார்ல, அப்போ அவர் ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னாரேன்னு புரிஞ்சுக்கோங்கய்யா. கட்சிக்காரன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் தலைவன். என் கட்சிக்காரன் ஒத்துக்க மாட்டான், அதனால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்பவன் தான் தலைவன். என் கட்சிக்காரனையே கேட்காம, என் கட்சிக்காரன்கிட்டயே பேசாமல் நான் தாந்தோணியாக நான் என் மகனை அழைத்து கொண்டு நான் போய் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி நிற்பேன் அப்படின்னா இவன் தலைவனா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நீங்களே யோசிங்க, சுய பரிசோதனை செய்யுங்க. நீங்களும் ரத்தத்தின் ரத்தங்கள் தான், நீங்களும் எங்களில் ஒருவர் தான். ஆனால் தவறான பாதைக்கு செல்லாதீர்கள், இங்கே வாருங்கள், எங்களுடன் இருங்கள். பன்னீர்செல்வம் ஆரம்பத்திலிருந்தே தப்பு. குருமூர்த்தி உனக்கு தீர்வை கொடுக்க முடியாது, அமித்ஷா உனக்கு தீர்வை கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் உனக்கு தீர்வை கொடுக்க முடியாது.
நீதிமன்றம் உனக்கு தீர்வை கொடுக்க முடியாது. உனக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் தொண்டர்கள் தான். நீ தொண்டர்கள்ட்ட என்னைக்கு போயிருக்க? உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை உன்னுடைய 2 மகன்கள். இந்த 2 எருமை மாடுங்களை தள்ளி வை. ஆட்டோமேட்டிக்காக உன்னிடம் அதிகாரம் வந்திருக்கும். உன்னுடைய பிரச்சனை அது. இந்த பிரச்சனையை எங்கள் மீது சுமத்தக்கூடாது. இது அதிமுகவுடைய தாரக மந்திரம். குடும்ப சூழலில் குடும்ப அரசியலை ஏற்கக்கூடிய ஒரு கட்சி என்றைக்குமே அதிமுக கிடையாது. அந்த குடும்ப பிரச்சனைகளை எங்கள் பிரச்சனையாக நீங்கள் சுமத்தக்கூடாது என்று தான் நாங்கள் சொல்வோம். இன்றைக்கி திமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவில் சபரீசனை ஏற்றுக்கொள்வதா அல்லது உதவாநிதியை ஏற்றுக்கொள்வதா, துர்காவை ஏற்றுக்கொள்வதா, கனிமொழியை ஏற்றுக்கொள்வதா, ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வதா அப்படின்னு இருக்குது. அதாவது இவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை கட்சியுடைய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். அந்த மாதிரி எந்த காலத்திலையும் அதிமுகவில் நீங்கள் மாற்ற முடியாது. அதற்கான ஸ்கோப்பே இங்கே கிடையாது. நாளைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனை கொண்டு வந்து நிறுத்துறேன் என்று சொன்னாலும் அதையும் நிராகரிக்கும் இந்த கட்சி. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். இதுதான் உண்மை. இங்கே இவருடைய மனைவி, இவருடைய மகன் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. நான் சொல்கிறது தலைமையை பொறுத்த வரைக்கும். வாரிசுகள் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தலைவர்கள் அவங்களுடைய வாரிசுகள்லாம் வந்து அதிமுகலே வந்து பல பதவிகளில் இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து வாரிசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வந்து அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் வந்திருக்கிறார்கள். ஆனால் வாரிசுக்காக அரசியல், வாரிசுக்காக கட்சி அப்படின்னு அதிமுக என்றைக்கும் விலை போகாது. அப்படி போயிருக்க வேண்டும் என்றால் திருமதி சசிகலா அவர்களிடம் சென்றிருக்க வேண்டும். திருமதி சசிகலாவிடம் ஏன் அந்த கட்சி செல்லவில்லை? திருமதி சசிகலா அவர்களுக்கு அத்தனை தகுதியும் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அம்மாவின் நிழல் போல இருந்தார். 35 ஆண்டு காலம் கோலோச்சினார். ஆனால் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை அவருடைய குடும்பம். உன் குடும்பத்துக்கு நான் ஏன் சரண்டர் ஆகணும்? நான் ஆக முடியாது. மறைமுகமாக ஆகியிருக்கலாம். எப்போ செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது சசிகலா குடும்பம் கூடவே இருந்தாங்க அப்படின்ற காரணத்துக்காக அதனால் ஆகியிருக்கலாம். பரமசிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு போல ஆகியிருக்கலாம். ஆனால் அதையே சாஸ்வதமாக எடுத்துக்கொண்டு இந்த கட்சி அப்படியே இயங்கும் என்று நினைத்தால் அப்படி இயங்காது. அதிமுக அப்படி இயங்கவே இயங்காது. எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அண்ணாமலைக்கு சொன்னார்ல, தம்பி இது ஒரு மாதிரியான கட்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது தன்னுடைய தலைமையை தானே தேர்வு செய்யும். அவ்வாறு தேர்வு செய்யக்கூடிய தலைமை தகுதி வாய்ந்ததாக இருக்கும். அந்த தகுதி வாய்ந்த தலைமை அப்படின்றதன் பின்னால் இந்த கட்சி இராணுவ கட்டுப்பாட்டுடன் இருக்கும். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதை பொறுத்துக்க முடியாமல் தான் இந்த பன்னீர்செல்வத்தை வைத்து இவர்கள் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், நீ வா, இப்போவும் வா, யாரும் உங்களை தடுக்கலையே, வழக்கையெல்லாம் வாபஸ் வாங்குங்க. கட்சி ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதனை உணருங்கள். அவர் தலைவர் அப்படின்ற, அதாவது 3 வருஷம்தான் ஆயிருக்கு அரசியலுக்கு வந்து, அவனை அண்ணன்னு உன்னால் சொல்ல முடியும். ஆனால் உனக்கு முன்னாலேருந்தே இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய, உனக்கு முன்னாலேயே இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆகி சிலுவம்பாளையத்திலிருந்து ஒரு கிளைச் செயலாளர் என்பதிலிருந்து மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளரிலிருந்து வந்து இன்றைக்கி பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கின்ற ஒருவரை நீ ஏற்றுக்க முடியாதா? அப்போ மற்றவங்கள்ட்டலாம் இறங்கி போவ, ஆனால் அவங்க கட்சிக்காரன்ட்ட இறங்கி போக மாட்டியா? என்ன தப்பு இருக்குது? உன்னுடைய நோக்கம் இந்த கட்சி வெல்ல வேண்டும் என்று இருந்தால் நீ யாரிடமும் இறங்கி போவதற்கு நீ தயங்க மாட்டாய். நீ தயங்குகிறாய் என்றாலே அங்கேயே பிரச்சனை தான். நாங்கள் விட்டு கொடுத்தோம். நீ என்ன விட்டு கொடுத்த? ஒருத்தையும் விட்டு கொடுக்கலப்பா. நீ அமைச்சர் பதவிக்காக இதையெல்லாம் சமரசம் செய்து கொண்டாய், அவ்வளவுதான். எதுவும் விட்டு கொடுக்கல. நீ விட்டு கொடுப்பது என்பது என்ன தெரியுமா? கே பிளான். காமராஜர் போட்டார் பாருங்க, கே பிளான். நான் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறேன். அது விட்டு கொடுப்பது. நீ செஞ்சது விட்டு கொடுப்பதா? நீ பண்ணதெல்லாம் என்ன? நீ அமைச்சராக தொடரணும். இல்லைனா உங்கூட இருந்த பொன்னையன், உங்கூட இருந்த கேபி முன்சாமி, உங்கூட இருந்த மைத்ரேயன், இவங்கெல்லாம் ஏன் எதிர்பக்கம் வராங்க? ஏன்னா நீ எல்லாரையும் நடு ரோட்டில் விட்டுட்டு உனக்கு தேவைன்னா நீ அங்கே போய் ஒட்டிப்பேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்விட்டது. இதான் உன்னுடைய வரலாறு. இந்த வரலாறை புரிந்து கொண்டு பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்களும் ரத்தத்தின் ரத்தங்கள் தான். பன்னீர்செல்வத்திற்காக பலிகடா ஆகாதீர்கள்.
ஸ்டாலின் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு அங்கே வீட்டுக்கு வெளியிலேருந்து பேட்டி கொடுத்து அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்னு சொல்கிற ஒருத்தரை எப்படி நம்புவீங்க? அதிமுககாரன் எப்படி நம்புவான்? இவ்வளோதான் நான் கேட்டேன். நீ ஆறுதலுக்காக சொல்ல போனேன். முத்து செத்து போயிட்டாப்புல. முத்து செத்துட்டதுனால இவருக்கு ரொம்ப தீராத வருத்தம். அதனால இவர் ஆறுதலுக்கு சொன்ன போனாப்புல. இதெல்லாம் ஓகே. அது முத்து வீட்டுக்கு போக வேண்டியதானே ஈஞ்சம்பாக்கத்தில். எதுக்கு ஸ்டாலின் வீடு? கோபாலபுரத்தில் படியேறக்கூடிய ஒருத்தன் அதிமுககாரனாக இருக்க முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? இதை கேட்டால் திமுககாரங்க வீட்டில் நல்லது கெட்டதுன்னா இங்கே நீங்கள் போக மாட்டீங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன திமுககாரங்க வீட்டில் நல்லது கெட்டது நாங்கள் போவோம். ஆனால் அதுக்காக கருணாநிதி வீட்டுக்கு போவோமா? எங்கள் தலைமை கருணாநிதி வீட்டுக்கு போவதை ஏற்றுக்கொள்வோமா? அல்லது ஸ்டாலினுடைய ஒரே நாளில் 3 முறை சந்திப்பு எதுக்கு? என்ன கருணாநிதிக்கு சந்திப்பு அப்படின்ற கேள்வியே அதிமுககாரன் கேட்பான். என் மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதிமுககாரன்ட்ட போய் கேளுங்க, அவன் ஏற்றுக்க மாட்டான். திமுக என்பது தீய சக்தி. அந்த தீய சக்தியுடைய வழித்தோன்றல் தான் ஸ்டாலின். அவன் வீட்டில் போய் எவனாவது உட்காருவானா? நான் சொல்கிறேன், அவன் வீட்டில் எவனாவது போய் உட்காருவானா? அவன் நுழைவான் எந்த வீட்டில் வேணாலும். ஏன்னா அவன் புத்தி அது, அவன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய புத்தி அது, திறந்த வீட்டில் நுழையிறது. அதுக்காக நம்ம அவன் வீட்டுக்கு போய் உட்காருவோமா? அவன் ஒரு ஆளா? இந்த யோசனை இருக்க வேண்டும். இந்த யோசனை சிந்தனை இருப்பவன் தான் அதிமுககாரன். அது இல்லை என்றால் நீ எந்த காலத்தையும் அதிமுககாரனாக இருக்க முடியாது. உனக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலை. அதுதான் இங்கே பிரச்சனையே. பன்னீர்செல்வத்துடைய பிரச்சனையே தான். பன்னீர்செல்வத்துடைய வரலாறை எடுத்து பாருங்க. யார் என்ன சொல்கிறார்களோ எடுப்பார் கைப்பிள்ளை என்றைக்கும் தலைவராக முடியாது. இன்னொன்று சொல்கிறேன் நான், பெண்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ரகட் பாய்ஸ் தாங்க பிடிக்கும். சரியா? அந்த இடத்துல போயிட்டு அப்படியே பம்மி சுற்றிக்கிட்டு இருக்கவனெல்லாம் பிடிக்காது. ரகட் பாய்ஸ் தான் பிடிக்கும். பெண்களுக்கும் அப்படித்தான், அரசியல் தலைவருக்கும் அப்படித்தான். சரியா? ஐயா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு வராருனாக்கா துணிஞ்சு நிற்கிறாரு. நான் தனியாக நிற்பேன் போடான்றார். அங்கே அமித்ஷா வருவார். ஏன்னா அவருக்கு தெரியும் தனித்து நின்று 23% காட்டி இருக்கிறார் அப்படின்ட்டு. நீ பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு நீ 3 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் உன்னை நம்ப மாட்டாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் துரோகம் கிடையாது, இதுக்கு பேர் அரசியல். அரசியலில் துரோகம் என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீ துணிந்து நின்று நீ என்ன என்று காட்டினால் உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. உன்னால் அது பண்ணவே முடியாது, உன் காலத்துக்கும் அது பண்ண முடியாது. ஏன்னா நீ காலத்துக்கும் யாரோ ஒருவருக்கு மிதியடியாக இருந்தால் உன் பழக்கம். நீ தலைவராக அசர்ட் பண்ணிக்கிறான். நான் தான் தலைவன், நான் சொல்கிறது தான் என்று சொல்லக்கூடியவன் தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியும். இல்லை, நான் இவர்களுடன் இருப்பேன், அவர்கள் சொல்வதை கேட்பேன், இன்னொருவர் சொல்வதை கேட்பேன், இப்படி இன்னொருத்தன் எடுப்பார் கைப்பிள்ளையே நீ இருந்தனா உன்னை தலைவனை ஏற்றுக்க மாட்டாங்க. நீயும் இருந்த அது 3 முறை முதலமைச்சர் பெருமையாக பேசி குல்சாரிலால் நந்தானும் திறந்தார். நேரு செத்த போதும் அவர் தான் பிரதமர், லால் பகதூர் சாஸ்திரி செத்த போதும் அவர் தான் பிரதமர். எனக்கு தெரிஞ்சு இந்திரா காந்தி செத்த போது தான் அவர் தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணலாம்? இவங்கெல்லாம் செத்த பொழுது அவர் பிரதமராக அவரும் பதவி ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்காக மாமிஹே அம்மா இந்த 2 கிருதா வெள்ளையாக வச்சுட்டு மிச்சதெல்லாம் டை அடிச்சுட்டு இப்படி பொம்மையாட்டம் வந்துட்டேன்னா உன்னை ஏற்றுக்கணுமா? உன்னால் இந்த மாநிலத்துக்கும் இந்த மக்களுக்கும் என்ன பயன்? சொல்லுங்கள். இவங்களுக்கு ஆதரவாளர்னு சொல்கிறாங்களே, இந்த ஆதரவாளர்களை கேளுங்க. இவங்க எல்லாரும் அம்மாவின் விசுவாசிகள். இவங்கெல்லாம் அம்மாவின் ரத்தங்கள், நம்முடைய ரத்தங்கள், தலைவரின் ரத்தங்கள். சரியா? அதனால இவங்கள்ட்டலாம் கேட்குறேன் நான். ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? எப்படி வேணாலும் போவேன், யார் சொல்கிறத வேணாலும் கேட்பேன், இப்படிலாம் இருக்கிற ஒரு தலைவராக இருக்க முடியுமா? தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி உனக்கு இருக்கா? அதில் உன்னுடைய மகன் அவன் ரவீந்திரநாத், அவன் எப்படிப்பட்ட ஊதாரின்றது உன் மனசாட்சிக்கு தெரியும். நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனை கொண்டு வந்து எங்கள் மேலே திரிக்கணும்னு நீ நினச்சா நீங்கள் ஏற்றுக்குமா? ஏன்னா திமுகவா? அதே மாதிரி 2வது திறக்காம பாருங்க, ஆன்மீக செங்கல், ஆன்மீக செங்கல். திடீர்னு இவனுக்கு ஆன்மீகம் வந்துடுமா? என்ன ஓட்ட வடையை எதிர வச்சா கூட கவுந்துருவான் அவனுக்கு ஆன்மீக செங்கல் பட்டம். இவன் சொல்கிறதையும் இந்த மகன்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ ஆடிக்கிட்டு இருந்தனா இதெல்லாம் எங்கேருந்து உருப்பிடும்? சத்தியமாக உருப்படாது.
திருடி வைத்திருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு நீ இப்படி அப்படி என்று நானும் முதலமைச்சராக இருந்தேன் என்று பேசிக்கொண்டு சூப்பர் ஸ்டார் வீட்டில் கொலு வச்சாங்கன்னா போய் சுண்டல் சாப்பிடலாம். இல்லை சந்திரபாபு நாயுடு அதில் இதில் வேற சொல்கிறாங்க இவங்க ஆதரவாளர்கள், அவர் அழைக்காமல் எங்கும் செல்ல மாட்டார்கள், எல்லாரும் தான் அழைப்பாங்க. எல்லா இடத்துலையும் போய் நிற்பியா? வெக்கம் இல்லை உனக்கு? வெக்கம் மானம் சூடு சொரணம் இருக்கிறவன் எவனாவது காபி துண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு நிற்பானா மேடையில்? இது ஏதாவது இருக்கிறவன் செய்வானா அந்த வேலையை? ஒரு திராவிட இயக்கத்தோடைய தலைவர் என்று சொல்லக்கூடியவன் அவன் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறான்னா வச்சுப்போம். கூட்டணி என்பது என்ன? நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, 2 பேரும் சேர்ந்து நம்ம எதிராளியை எதிர்கொள்வோம் அப்படின்றது தான் கூட்டணி. இதுக்காக அவன் துண்டை எடுத்து நீ போட்டுப்பிய? இல்லை உன் துண்டை எடுத்து அவன் போட்டுக்கிறது ஏற்றுப்போமா? அசிங்கமாக இல்லை உனக்கு? இவ்வளவெல்லாம் செய்து, அதாவது ஒருவன் பணிந்து போகலாம், பணிந்து போவதையே தொழிலாக வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டே இவன் தலைமை, இவன் ஆளுமை என்று சொன்னால் எவனாவது ஏற்றுப்பானா? எவனும் ஏற்றுக்க மாட்டான். உன்னை போன்ற ஆளுமை எங்களுக்கு தேவையே கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவை விட எம்ஜிஆர் அவர்களை யாராவது நன்றாக பார்த்து கொண்டிருக்க முடியுமா? ஆனால் அவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டதா என்றால் கட்சி தலைமைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களை மதிக்கிறோம், கட்சி தலைமைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆளுமை பண்பு. எப்போ கருணாநிதிகிட்ட போயிட்டு நான் உங்கள் சகோதரியாக ஒரு அண்ணனாக கேட்குறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டாரோ அன்றைக்கே முடிந்து போய்விட்டது. ஜானகி அம்மா கருணாநிதியிடம் அந்த கோரிக்கையை வைத்தார் என்கிற தகவல் வந்த பொழுதே அதிமுககாரன் விட்டுட்டான். அதே மாதிரி தான் நீ ஸ்டாலின் வீட்டில் போய் உட்கார்ந்த பொழுதே உன் கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது, நீ எப்போ காப்பந்து முதலமைச்சராக இருந்து நீ எப்போ ஜெயதீபாக்காக 45 நிமிஷம் அந்த அம்மா சமாதியில் காத்திருந்தியோ, அங்கிருந்து உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உன்னுடைய மறைந்த மனைவி நீ ஆரத்தி எடுத்து வரவேற்றது, அது கூட சரி. அதுக்கப்புறம் குடும்பமே அந்த ஜெயதீபா காலில் விழுந்தீங்க பாருங்கள், அன்றைக்கே முடிஞ்சிட்டு உன் கதை. சரியா? தலைவனாக உன்னால் எந்த காலத்துலையும் உருவாக்க முடியாது. 74 வயதுலேயே நீ உருவாக்க போகிற. இத்தனை வருஷம் நீ அப்படி பண்ணதே கிடையாது. நீ ரோசி டீ கடையிலேருந்து உன்னுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் எந்த காலத்துலையும் தலைவனாக இருந்தது கிடையாது. அப்புறம் நீ இப்போ வரப்போகிற, இப்போவா முடிக்கும்? அது சாத்தியமே கிடையாது. அதனால் நான் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் என்னென்னா, உங்களுடைய ஈகோவெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. கட்சி முக்கியம் என்று நினைத்தால் நினைப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் மனசாட்சி உங்களுக்கு அதை சொல்லும். கட்சி முக்கியம் என்று நினைத்தால் இரட்டை இலை பக்கம் வாருங்கள். இரட்டை இலை தேர்ந்தெடுத்திருக்கின்ற தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி. அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். நீங்களும் எங்களுடைய உறவுகள் தான், எங்களுடன் தான் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ண ஓட்டமும் கூட. தயவு செய்து வாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.